ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் என்னென்ன இருக்குது பார்க்கலாம். அதில் கேஸ்கெட் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரீசர் அதிகமாக ஐஸ்லாம் சேர விட மாட்டேன். நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன். கேஸ்கெட் பெரிய குக்கர் சின்ன குக்கர் ரெண்டுமே அதில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா 2 கேஸ்கெட்டுமே என்ன ஆகிடுச்சு, கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஐஸ் க்யூபு இதில் ஐஸே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், நான் வைக்கவே மாட்டேன். அடுத்து ஃபிஷ்ஷு, அந்த டப்பாவில் ஃபிஷ் வச்சுருக்கோம். அப்பப்போ வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம், அப்பப்போ எடுத்துருவோம். ரொம்ப லாங்லாம் வைக்க மாட்டேன். அவ்வளோதான் என்னோடய ஃப்ரீசரில் அவ்வளோதான் இருக்கும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணுறதில்ல. கீழே பால் ட்ரே பார்த்தீங்கன்னா பால் வாங்கி போட்டு வைப்போம். இப்போ அதில் பால் இல்லை, வெறும் தயிர் தான் இருக்குது. அப்புறம் கீழே இருக்கிற ட்ரே, இதில் பார்த்தீங்கன்னா பூ டெய்லியுமே சாமிக்கு நம்ம பூ வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே படைச்சிருவோம், அதுக்காக பூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, நான் அப்பப்போ கருவேப்பிலை ஜூஸ் போடுவேன். அதனால் கருவேப்பிலையை உதிர்த்து தான் வைப்பேன். இந்த டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கருவேப்பிலை, புதினாவும் கொத்தமல்லி தழையும் வைப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அர்ஜென்ட்டுக்கு அந்த டப்பா எடுக்க முடியல, இதிலே வச்சுட்டேன். கருவேப்பிலை மேலேயே கருவேப்பிலை தான் இருக்குது. புதினாவும் கொத்தமல்லியும் வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, எடுத்து அந்த டப்பாலே வச்சிட வேண்டியது தான். வச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, பசங்களுக்காக இந்த ப்ரெட் ரோஸ்ட்டு அந்த மாதிரி என்ன போடுவேன், அதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே அடுத்த ட்ரேயில் மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி ஒன்ஸ் நான் பண்ணிவிடுவேன் அது. அப்புறம் தேங்காய், எல்லோரும் வைப்பீங்களான்னு தெரில, ஆனால் நான் வைப்பேன் தேங்காய். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வச்சா கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் இதில் நிறைய மிஸ் ஆகுது ஆக்சுவலாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா பூ டப்பாலாம் நான் வைப்பேன். இன்றைக்கி பூ இல்லை, அதனால் வைக்கல. மாவு தேங்காய் அதான் கடைசியாக அங்கே மேலே வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை அரைச்சி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எமர்ஜென்சிக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெல்லம், அதையும் உடச்சி போட்டு வச்சுருக்கேன். இது 2 டப்பா. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த நட்ஸு, இந்த சிறுதானியம்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி நட்ஸு தேவைப்பட்டால் எடுத்து வாயில் போட்டுக்கலாம். நானும் போட்டுப்பேன். போட்டேன் பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும். அப்புறம் பாசிப்பருப்பு, இந்த தீபாவளி பண்டு போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் பருப்புலாம் இருந்ததில்ல, கெடக்கூடாதுன்றதுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வெல்லம், இதுவும் பண்டில் வந்தது தான். இவ்வளோ வெல்லத்தை என்ன பண்ணுறது தெரியல, கொஞ்சம் உடச்சி போட்டிருக்கேன், மீதி அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறது இது இந்த கிறிஸ்பி மிக்ஸை சொல்லுவோம் இல்லைங்களா, அது எனக்கு 65 போடும்போது யூஸ் பண்ணிப்பேன். திருப்பி அந்தந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிடணும், அதான் விஷயம். அது பார்த்திங்கன்னா சின்னாகுனி இட்லி பொடி, எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்தது. பசங்களுக்கு, சின்னவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான், இந்த ட்ரேயில் இவ்வளோ தான் இருக்குது. திருப்பி அங்கங்கே ஆர்கனைஸ் பண்ணிட்டா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த ட்ரே பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கேஸ், ஆனால் அதில் வெஜிடபிளே இருக்காது. பார்த்திங்கன்னா தேங்காய் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது தேங்காய் விற்கிற விலைக்கு இது தான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஸ்டோர் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. என்னண்ட சொன்னேன் இல்லைங்களா, பண்டில் கிடச்ச ரவை வெளியில் வச்சேன். கொஞ்சம் ரவை வச்சுருந்தேன், அது ஃபுல்லாக பூச்சி பிடிச்சிருச்சு. ஃப்ரிட்ஜில் இருக்கிற ரவை தான் நல்லாயிருக்கு, அதனால தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அடியில் கடலைப்பருப்பு, துவரம்பருப்புலாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிடுறோம். ஆனால் கடலைப்பருப்பு தான் என்ன பண்ணுறதில்ல, அதான் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்.
பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ட்ரேயில் கடலைப்பருப்பு, ரவை, தேங்காய் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டோரில் பார்த்திங்கன்னா கீழே எனக்கு மொத்தம் 3 இது தான் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் மிக்ஸு, அதை தொடர்ந்து அரிசி மாவு, அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் அது பருப்பு பேர் என்னது, துவரை அதான் நினைக்கிறேன், காராமணி, ஆக்சுவலாக காராமணி. இது பஜ்ஜி மிக்ஸு, இது கிராம்பு, இது சோயா சாஸு, அப்புறம் டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறம் இது ஆல்பகடா பழமும் பாதாம் பிசினி, இது இன்னொன்று சப்ஜா சீடு. இது கொஞ்சம் உடம்பு இடைக்குன்றதுக்காக வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா இது பேக்கிங் சோடா. பேக் பண்ணான்னு வாங்கினேன், ஆனால் இப்போ வரைக்கும் பேக் பண்ணல. இது பேக்கிங் பவுடர். இது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை மாவு. இது இந்த குருமாவுக்குலாம் யூஸ் பண்ணுவேன், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மேக்ஸிமம் நான் குருமாவுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இது கசகசா வெளியில் வச்சா பிடிச்சிருது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் உள்ள வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஊறுகாய், வீட்லேயே செஞ்சது ஊறுகாய், லெமன் பிக்கிள். பெரிய டப்பாவில் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை. பார்த்தீங்களா நாட்டு சக்கரை? அவ்வளோதான், 2 ரேக் முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது. இது பார்த்தீங்கன்னா இப்போ டப்பா பெருசு தான், ஆனால் அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு யோசிக்காதீங்க. அதில் நான் அந்த 1 2 3 மசாலா இதெல்லாம் போட்டு வைப்பேன். அதில் இந்த வெளியில் நூடுல்ஸ்லாம் வாங்குறோம் இல்லைங்களா, அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் சேர்த்து வைப்பேன். இது மல்லாட்டப்பருப்பு உள்ளே வச்சா நல்லாயிருக்கும். இது நெய் யூஸ் பண்ணிட்டு எடுத்து உள்ளே வச்சுருவேன். இது பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாய், எங்கள் அம்மா கொடுத்தது, அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி, சேமியா அப்பப்போ வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்குவேன். பாயசம் பண்ணும்போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால். பார்த்தீங்களா, ஜவ்வரிசி சேமியா ஒன்றாவே வச்சுருக்கேன். யூஸ் பண்ணி திருப்பி உள்ளே வச்சுருவேன். அதுக்கப்புறம் பிஸ்கெட் பாக்ஸு, ஆனால் அதில் பிஸ்கெட் தவிர மீதி எல்லாமே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு, இது வெனிலா எசன்ஸ், இந்த கேசரி இதெல்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இதில் சாக்லேட் இருக்குது, சின்ன அப்பப்போ 2 எடுத்து வாழை போட்டுப்போம். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய். இது முந்திரி, திராட்சை 2 சேர்ந்தாப்புல இருக்கும். இதுவும் ஏலக்காய் தான். ஏலக்காய் பாக்ஸில் கொட்டாமல் அப்படியே வச்சுருக்கேன், கொட்டணும். இதுதான் ஏலக்காய் பாக்ஸு. இது என்னதுன்னே தெரியல, என் பையன் ஏதோ வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். இது என்னதுன்னு பார்க்கணும், கீழே இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போடுற மருந்து. அடிக்கடி ஹீட் ஆகிடுச்சுன்னா போட்டுக்கணும், அந்த கண்ணு வலியெலாம் வந்துச்சுன்னா அதுக்காக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். திருப்பி அவங்க ஆர்கனைஸ் பண்ணுற வேண்டியது தான், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முட்டை ட்ரே. அது என்னது தெரில, பார்ப்போம். இதுக்கு மேலே முட்டை ட்ரே, முட்டை தான் இல்லை. இது நெயில் பாலிஷ் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் உள்ளே தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜு இதான் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜு. இது சுண்ணாம்பு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜு. நம்ம ஃப்ரிட்ஜு டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க வீட்டு ஃப்ரிட்ஜிலலாம் என்னென்ன இருக்கும், என்னென்ன இன்னும் வைக்கலான்றதை சொல்லுங்கள். இவ்வளோ தான் நம்ம ஃப்ரிட்ஜ். எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜ் இப்படி தான் இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட் அப்படின்னா பூ
பூ வந்து நான் இன்னும் வைக்கல, கட்டியதுக்கப்புறம் தான் வைப்பேன். ரெகுலராக இருக்கிறது இதுதான். எங்கள் வீட்லேயும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.